அன்பினியர்களே, நாம் நேற்றே சொல்லியிருந்தோம், ஈரானுக்குள் நாம் நங்கூரமிட்டு ஏராளமான செய்திகளை காவி பெற வேண்டிய தேவை இருக்கென்று சொல்லி, அந்த வகையில் நாம் ஈரானில் இப்பொழுது உலக பரப்பில் உலகம் முழுவதும் மேற்குலக நாடுகளில் ஒரு ஈரானின் அதிசயம், அதிர்ச்சி, கவனம் எல்லாமே ஐநாவுக்கான, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதி ஒருவர் அசைலம் கோரிக்கிறார் சுவிட்சர்லாந்தில். நல்லா இருக்கா? வெக்கமா? என்ன கேட்டா கொஞ்சம் அசிங்கம் தானே இது. ஈரான்காரங்க நீங்க என்னதான் பெரிய அறிவுபூர்வமான ஆக்கண்டனான் அந்த உள்ளுக்குள்ள மோடையும் தான். என்ன கேட்டால் அவர் ஒரு குர்திஸ்காரர். இப்ப அங்க போராட்டம் எடுத்தவங்க யாரு? குர்திஸ். இப்ப ஈராக்குக்குள்ள குர்திஸ் தான் அங்க எடுத்தாங்க, எல்லாம் அடக்கி ஆண்டவர் சதாம் ஹுசைன் சொன்னாங்க. இந்த பெருசு, இந்த தாடி வச்ச பெருசு கூட சியாக்காரர் தான். இப்பொழுது ஐநா ஜெனீவாவில் இருக்கின்ற ஐநாவுக்கான பெர்மனன்ட் நிரந்தர தூதுவர் ஒருவர் உத்தியோகபூர்வமாக அந்த பதவியை தூக்கி வீசிட்டு தன் முழு குடும்பத்தோட அசைலம் கோர இருக்கின்றார் சுவிஸில். அதோட நான் கொடுக்குமே, அசைலத்திலே லேசாக, அதாவது உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாடு என்றால் அது சுவிட்சர்லாந்து தான். கிறிஸ்தவ நாடு, நல்ல நாடு, புரியுதுங்களா? நல்ல ஒரு என்ன சொல்றது, மிச்சம் சூப்பரான நாடு. அசைலம் ஹோல்டருக்குள்ள அந்த அகதி அந்தஸ்து கேட்கறதுக்கு நாட்டிலே சுவிட்சர்லாந்து தான் சூப்பர் நாடு என்று நான் சொல்லுவேன். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றும் மூத்த ஈரானிய தூதுவர் அலிரெசா ஜெய்ரானி ஹக் மாபாத் நாட்டை விட்டு வெளியேறி, அதே போல நாட்டை விட நகரத்தை விட்டு பதவி விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்து தஞ்சம் கோரியுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோரித்தார். இந்த திங்கக்கிழமை தீப்பாங்க. இப்ப இந்த பேர் வருது, ஏற்கனவே நாம இந்த அலி பாலேவி ரசா பாலேவி என்று வருது தானே, அந்த பேரு மரத்தால இவரு அலி ரசா வாரத்தால இவரும் ஒரு குருஸ்காரர் தான். பதவி ஜெய்ரானி ஒரு ஆலோசகராகவும் அமைச்சர் முழு அதிகாரம் பெற்றவராகவும் அடிப்படையில் ஜெனீவாவில் உள்ள ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுக்கான ஈரானின் பணியின் துணை தலைவராகவும் பணியாற்றினார். மொக்கு பயல்களா, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எதிரி அவனு, அதாவது இந்த குர்திஸ்காரங்க. அப்படிப்பட்ட எதிரி வர்க்கத்தில் உள்ள ஒருத்தரை கொண்டு நீ நிரந்தர பிரதிநிதி உட்கார வச்சேன்டா, ஒன்னு போய் எங்க சொல்லு, நீ உன்னுடைய இனத்தவனை கொண்டு வச்சிருக்கணும் இல்ல, அதை விட்டுட்டு ஐயோ எங்க போய் சொல்லு. சரி, குடும்பம் நாட்டில் நடந்து வரும் அரசியல், ஈரான் நாட்டில் நடந்து வரும் அரசியல் மற்றும் சமூக அமைதியின்மை காரணமாக ஈரானுக்கு திரும்பினால் ஏற்படும் விளைவுகளை அஞ்சி தனது பணியிடத்தை விட்டு வெளியேறிய பிறகு தனக்கும் தனது முழு குடும்பத்தினருக்கும் தஞ்சம் கோரியதாக கூறப்படுகிறது. இதை உத்தியோகபூர்வமாக சுவிட்சர்லாந்து அறிவித்திருக்கின்றது. ஜெய்ரானி 2017 ஜெனீவாவில் உள்ள ஈரானிய பணியில் சேர்ந்தார் மற்றும் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு மன்றங்கள் உள்ளிட்ட பொருளாதார அமைப்புகளில் ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றார். ஈரானில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்களில் பெரும் அலைக்கு மத்தியில் அவரது விலகல் வந்துள்ளது. ஐரோப்பாவில் பாருங்க, இதுதான் செய்தி. ஐரோப்பாவில் உள்ள பல ஈரானிய தூதர்கள் சமீபத்தில் உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களின் பாதுகாப்பிற்காக அஞ்சி புகலிட விருப்பங்களை ஆராயும் முயற்சியில் ஈடுபட்டதாக மற்றொரு செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற, நான் நினைக்கிறேன், இந்த குர்திஸ் தூதுவர்கள் முதல் வெளியாயிட்டு முதல் முயல் பாஞ்சிடுச்சு, அது வந்துடுச்சு. அது என்ன செய்ய போகுது, அது அந்தந்த நாட்டுல விட்டு போட்டும் கேட்கலாம். இப்ப அவங்க உதாரணமாக இப்ப சவுதியில இருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டுல இருப்பாங்கல்ல, கொரியாவில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லோரும் தன்னுடைய பதவிக்காக கேட்கலாம், பதவியை தூக்கி எறிஞ்சு போட்டு கேட்கலாம், பல மாதிரியும் கேட்கலாம். ஆக அவங்களுக்கு ஒரு அச்சம், பயம் வந்துடுச்சு. இவன் தாடி கூட்டங்கள் நம்மளை கொண்டு போட்டுவானு பயம் வந்திருக்கு. என்றால் அவங்களோட முழு குடும்பம் அங்க இருக்குது. எங்க என்றாலும் அவங்க சிலர் குடும்பம் அந்த உள்நாட்டிலும் இருக்குது, அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இப்பொழுது பல நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் தாங்களும் அசைலம் அடிக்கலாம் என்று பார்த்தா நான் நினைக்கிறேன் அத்தனையும் இந்த குர்திஸ்காரங்களை தான் இருக்கணும். என்னுடைய டவுட்டா அந்த பேரை வச்சு பிடிக்கலாம். ஒரு சந்தேகத்தை அடிப்படையில் சொல்ல நிறைய பேர் என்றால் உள்ளூர் அதிகார தொடர்பு கொண்டு அவன குடும்பம் இருக்கான இவன் ஒவ்வொருத்தனா பிடிக்கிறாங்களாம். வீட்டுக்கு வீடு இந்த இஸ்ரேல் காட்டுற அதே சேம் கூத்து தான் காட்டுறானுங்கள்.
தற்போதைய நிலைவரப்படி ஜனவரி 19, 26 வரை சுவிஸ் அதிகாரிகள் புகலிட கோரிக்கையை குறித்து பொது கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. அவங்க குர்திஸ்காரர் தானே, அதனால சில சமூக ஊடக வர்ணனைகள் அவரை குர்திஸ் என்று வர்ணித்தாலும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் ஈரானிய தூதரகத்திற்குள் ஒரு மூத்த தூதரக அதிகாரி என்ற பங்கு மட்டும்தான் இருக்குதான். ஆக குர்திஸ் இனத்தில் இருக்கிற நிறைய தூதுவர்கள் அசைலம், அதாவது அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தானே, அதனால கொரியா, சீன் அந்த மாதிரி நாடுகள் இருக்கிறவங்க உடனே சுவிஸ்லயோ ஜெர்மனிலேயோ வந்து அசைலம் அடிப்பாங்க. பாப்ப இந்த செய்தி நமக்கு தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. முதலாக இந்த ரெசாபல்லை போன்ற இனத்தில் உள்ள ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அது ஆக இது ஒரு உலகத்தின் பரபரப்பான செய்தி, பரபரப்பு செய்தி. பார்க்கலாம். ஈரான் நாட்டில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 16,500 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் 3,60,000 பேர் காயமடைந்தனர் என்றும் இன்று லண்டன் ஒரு பத்திரிகை சொல்லுதாம். யாரு அளந்து பார்த்த, யாரு நிறுத்து பார்த்த, யாரு கவுண்டிங் பார்த்த இல்ல, எல்லாம் ஒரு குத்து மதிப்பு தான். நாம ஒரு 3 தினங்களுக்கு முன்ன சொன்னமில்ல, இந்தியாவுல இந்த அதாவது கிராமங்கள்ல இந்த ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் பொது சந்தையில பப்ளிக் மார்க்கெட்ல விலை பேசுவாங்கல்ல, நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துட்டு நாங்க நேர்ல பார்த்த சம்பவம் இருக்குது. அவங்க என்னன்னா ஒரு துண்டை போட்டு 2 கையை மறைச்சி விரலால விலை பேசிக்கொள்வான், நமக்கு தெரியா, அப்புறம் இந்த பாட்டார தூக்கிட்டு போவான்னு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்புல சரி நாம 5 பிரிச்சு பார்த்தாலும் 16 இருக்குல்ல, அதுல பார்க்கலாம் இல்ல, அடிச்சு சாத்தி விட்டான்ப்பா. நான் தான் சொன்னேனே எப்படி அவனுகள் வேட்டையாட வெளிக்கிட்டான் ஐயா, வெளிக்கிட்டான். ஈரானின் அமைதியின்மையின் போது குறைந்தது 16,500 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றவர்கள் சுமார் 3,60,000 பேர் காயமடைந்தனர் என்றும் நாட்டுக்குள் உள்ள மருத்துவர்களால் துவக்கப்பட்டு ஒரு செய்தியாக உலக செய்திக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மையோ பொய்யோ தெரியாது, வந்த செய்தியை தாரது என் கடமை. கிட்டத்தட்ட மொத்த இணைய முடக்கம் சுயாதீன சரிபார்ப்பை மேலும் கடினமாக்கியுள்ளது. சரியா யாரும் கவுண்டிங் பார்க்கல, அதான் ஆடு மாடு கவுண்டிங் விலை பேசுறதுதான். நாடு முழுவதும் ஈரான் முழுவதும் உள்ள மருத்துவ நிபுணர்களின் வலையமைப்பின் தகவல்களின் படி காயங்களில் பரவலான துப்பாக்கி சூட்டு காயங்கள் மற்றும் கடுமையான கண் அதிர்ச்சி ஆகியவை அடங்கும் என்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் முதல் ஆயிரக்கணக்கானோர் நிரந்தர பார்வையற்றவர்களாக உள்ளனர் என்றும் அந்த இருக்கு. அது என்னமோ அந்த எரிச்சு, அதாவது கண் எரிச்சு அங்கே அந்த ஆர்ப்பாட்டக்காரங்கள் தடுமாறுற அளவுக்கு இன்னொரு கொண்டு வீசிட்டான், நிரந்தரமா கண் வைத்தாமே, ஆயிரக்கணக்கான மக்கள்ல கண் பார்வை போயிடுச்சு. ஏண்டா நீங்களும் எங்கடா அவனுள்ள தொந்தரவை பார்த்து ஏண்டா போறீங்க, இங்க மக்கள் நாங்களே பதப்பதைக்க வேண்டியிருக்கேன் நாய்களா. 3 வாரங்களுக்கு முன்பு போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து பல ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி சனிக்கிழமை முதல் முறையாக ஒப்புக்கொண்டாராம். என்னது இந்த கிரேட் பரிசு ஒத்துக்கொண்டு பாருங்க. 3 வாரங்களுக்கு முன்பு போராட்டங்கள் தொடங்கியிலிருந்து பல ஆயிரக்கணக்கோர் கொல்லப்பட்டதை அந்த பெரியவன் ஒத்துக்கொண்டிருக்கான் பாவி. வன்முறைக்கு போராட்டக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டு எதிரிகள் மீது குற்றம் சாட்டினார். நீ சும்மா சுட்டு போட்டு வேலையை பாருங்க, இப்படி என்ன சித்திரவதை பண்ற பெரிசி. இஸ்லாமிய குடியரசின் 47 ஆண்டுகால வரலாற்றில் மிகவும் வன்முறையான நடவடிக்கையாக விவரிக்கப்பட்ட 2 நாட்களில் பெரும்பாலான இறப்புகள் நிகழ்ந்துள்ளதாக டாக்டர் ஸ்ட்ரீம் அறிவிக்கிறாங்க. மேலும் பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் 30 வயதுக்கு உட்பட்ட ஜென்ஸ் குரூப் தான், எல்லாம் ஜென்ஸ் போராட்டம். நம்ம ஒரு அரகல அவ்வளவுதான். ஜனவரி 8ஆம் தேதி இணைய அணுகல் துண்டிக்கப்பட்ட பின்னர் கடத்தப்பட்ட ஸ்டார்லிங்க் தானே செயற்கைக்கோள் முனையங்கள் வழியாக மருத்துவர்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் தரவு சேகரிக்கப்பட்டதாக ஈரானிய ஜெர்மன் கண் அறுவை சிகிச்சை நிபுணரும் மியூனிக் எம்இடியின் மருத்துவ இயக்குநருமான பேரரசர் அமீர் பராஸ்ட்ரா தெரிவித்திருக்கின்றார். உலக நலம் அது உண்மையா இருக்கு, அவர் முஸ்லிம்கள் தான். இந்த முறை அவர்கள் இராணுவ தர ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று பராஸ்ட்ரா கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலை, கழுத்து மற்றும் மார்பில் துப்பாக்கி சூடு மற்றும் துண்டு காயங்கள் மருத்துவர்கள் பார்த்ததாக அவர் கூறினார். குறைந்தது 700 முதல் 1000 பேர் ஒரு கண்ணை இழந்ததாக அவர் கூறினார். இந்த பாவண்டா, இதெல்லாம் ரொம்ப கொடுமைடா, இப்படி கூட இஸ்ரேல்காரன் செய்யலடா.
8 முக்கிய கண் மருத்துவமனைகள் மற்றும் 16 அவசர சிகிச்சை பிரிவுகளில் இருந்து தொகுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் 3,30,000 முதல் 3,60,000 பேர் வரை காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை காட்டுகின்றன. ஒரு டெஹரான் கண் மருத்துவமனை 100 கிளினிக் சுமார் 7,000 கண் காயங்கள் மற்றும் ஆவணப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்காங்க இந்த ஆட்சிக்காக. நீங்க எல்லாம் முஸ்லீம் நம்பிட்டேன். ஒரு கண் மருத்துவர் பெல்லட் தாக்குதல் தொடர்பான கண் காயங்களின் அளவு மருத்துவமனைகளை மூழ்கடித்ததாக கூறினார். தெஹ்ரானில் ஒரே இரவில் 800க்கும் மேற்பட்ட கண்கள் அகற்றும் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதாக செய்தி தெரிவிக்கின்றது. ஒரு இரவில் 800 பேர் கண்ணை தூக்கிட்டாங்க. பாவண்டா, ரொம்ப கொடுமடா. இரத்த பற்றாக்குறை காரணமாக சில நோயாளிகள் இறந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. சில சமயங்களில் பாதுகாப்பு படையினர் இரத்த மாற்றது, அதாவது பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தடுத்ததாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் கூறியதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது நேரடி வெடிமருந்துகளை சுட்டதாகவும் தலைகளை குறிவைத்து சுட்டதாகவும் கூரைகளில் துப்பாக்கி சுடும் வீரர்களை நிறுத்தியதாகவும் விவரித்தனர். வாகனங்களில் பொருத்தப்பட்ட கலாஷ்னிகோவ், அதாவது எப்படி சொல்ல, நம்ம இந்த பார்த்திருப்போமே நிறைய இந்த யுத்த தளங்கள்லாம் கூடுதலாக ஒரு அவங்க பாவிக்கிற பிக்கப் வெஹிக்கிள் பிள்ளை அவங்களோட பெரிய பெரிய அந்த யுத்த தாங்கிகள்ல ஆட்டோமேட்டிக்கா இப்ப இங்க முல்லைத்தீவுலயும் பாவிச்சாங்க. அதான் ஏன்னா நீங்க கேட்பீங்க சில பேர் ஏன் முல்லைத்தீவு இழுக்கிறீங்க. முல்லைத்தீவுலையும் ஆட்டோமேட்டிக்காக தோல்ல போட்டு பட்டியா போட்டு இழுப்பான்ல பட அந்த சாமம் தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? வாகனங்களில் பொருத்தப்பட்டு அது அவங்க பாவிக்கிற அந்த ட்ரக்குகள், ஆர்மி ட்ரக்குகள்ல ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நின்ற மாதிரி சுத்தி ரவுண்ட் பண்ணி சுடலாம். ஃபுல் ரவுண்ட் 360 வாங்கி சுத்தி போட்டு வெளுக்கலாம். அந்த மாதிரி அடிதான அது AK-47 துப்பாக்கிகள். அதான் கலானிஸ்கோ அவர் கண்டுபிடித்து வர பேர் தானே. துப்பாக்கிகள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாகவும் கணக்குகள் தெரிவித்தன. கைது செய்யப்படுபவர்கள் என்ற பயத்தில் காயமடைந்த பல போராட்டக்காரர்கள் மருத்துவமனைகளை தவித்தனர் என்றும் காயமடைந்த சில நோயாளிகள் பாதுகாப்பு படையினரால் அறுவை சிகிச்சை அரங்கில் இருந்து அழைத்து செல்லப்பட்டதாகவும் அறிக்கை கூறியது. இப்ப காயப்பட்ட மக்கள் ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல காயப்பட்டதானே அந்த ட்ரீட்மெண்ட் பெற்றாங்கல்ல, அந்த மக்களை அழிவு சித்திரவதை பத்தி கொண்டிருக்காங்கல்ல. டேய் இன்னொரு தெருப்புறகளை நீங்க பாதுகாப்பு படையினால் உடல்கள் தெருக்கள் இருந்து அகற்றப்பட்டு மற்ற நகரங்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் அதே நேரத்தில் உடல்களை மீட்டெடுக்க குடும்பங்கள் பெரிய தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் பல சாட்சிகள் தெரிவித்தன. அதாவது இந்த குருசு மக்களுக்கு உலக தொடர்பு இருக்கு இல்லையா, கொஞ்சம் பணக்காரங்க. அதனால அவனோட பொடியை தாண்ட காசு தான் அவன் டாலர்ல இழு தெரிஞ்சிருப்பான். அதாவது இவங்களுக்கு இந்த பிளாக் மணி இந்த இஸ்ரேல் சிஐட காசு கிடைச்சி ஒரு புறம், ஆனால் இவங்க வெளிநாட்டு கனெக்ஷன், வெளிநாட்டு ஃபேமிலி, அதாவது நம்ம ஊர்ல யாழ்ப்பாணத்துல ஒரு வெளிநாட்டுக்காரர் இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் இல்லை, லேசா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்காக தான் இழுத்தேன். இது தொடரும் தரப்புறன் மக்களை என்ன நீடிக்குது. அடுத்து தொடர்ந்து தாரேன். நன்றி நேயர்களே. இந்த மாதிரி அதாவது ஈரானின் தான் தோன்றித்தனமான கொடுமைகளையும் மனித குலத்துக்கு எதிரான சித்திரவதைகளையும் நான் அரங்கேற்றி வருகின்றேன். யாராவது அம்பு தூக்கிட்டு வந்தால் வாங்குவேங்க என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.